கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், நன்மையான எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை மகிழ பண்ணுகிறவர். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய்விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதோமை அழிக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். இப்பொழுது சோதோமில் லோத்து இருக்கிறார். லோத்து அவர்களை கண்டதும் பாதத்தில் விழுந்து என் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று அவர்களை வருந்தி கேட்டுக்கொள்கிறான். இப்பொழுது கர்த்தருடைய தூதர்கள் லோத்தின் வீட்டுக்கு போகிறார்கள். சோதோமை அழிக்கும் வேளை வருகிறது. சோதோம் அழிக்கப்படும் போது லோத்தும் அழிந்து போக வேண்டியவன். அவன் சோதோமிலே குடியிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் வைத்த தயவினாலும் ஆபிரகாமுடைய ஜெபத்தினாலும் லோத்துக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்கிறது. அந்த கிருபையின் வெளிப்பாடுதான் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். தேவனுடைய கிருபையை பார்த்தீர்களா? இந்த பட்டணத்துக்குள் இருந்தால் அழிவு, இந்த பட்டணத்திற்கு வெளியே போனால் வாழ்வு. இது அவனுக்கு தெரியப்படுத்தின பின்பும் அவனால் வெளியே போக முடியவில்லை. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய சுயத்தால் அநேக காரியங்களிலிருந்து வெளியே வரலாம் என்று நினைக்கிறோம், ஆனால் முடியவில்லை. நம்முடைய முயற்சி நம்மை தாமதப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? அவனை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் விடுகிறது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு என்பது தேவன் தந்த ஈவு. கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். பாவ சேற்றிலிருந்து அவர் நம்மை கையை பிடித்து தூக்கிவிட்டார். இது தேவனுடைய கிருபை. எனவே ரட்சிப்பின் மகிமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே. இப்பொழுது அவர்கள் வெளியே கொண்டு வந்து விட்ட பின்பு அவர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி செபிக்கிறேன். வெளியே கொண்டு வந்து விட்ட பிறகு அவனுக்கு ஒரு பாதை இருக்கிறது. அவனுக்கென்று ஒரு பாதை கர்த்தர் நியமித்து இதிலே போ, இதிலே போ. நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட கடவோம். அப்படி நம்மை ஓட வைக்கும் போது அவர் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, பின்னிட்டு பாராதே. கிருபை என்னும் தருணத்தை சரியாய் பயன்படுத்துகிறவனே அந்த பர்வதத்துல, அந்த கண்மலையில வந்து நிற்க முடியும். அந்த நித்தியத்துல வந்து நிற்க முடியும். தாமதித்து கொண்டிருக்கிறான். லோத்து சைடுல எந்த பக்கம் பார்த்தாலுமே அழிவதற்கு ஏதுவான காரியங்கள் தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் கிருபை அவனுக்கு தருணத்தை கொடுக்கிறது. ஆமென். அவன் ஜீவன் தப்ப, அவன் வாழ்க்கை அழியாதபடி காக்கப்பட அவன் முன்னோக்கி செல்ல வேண்டும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடரவே தேவன் கிருபையை அனுதினமும் தந்து கொண்டிருக்கிறார். பின்னிட்டு பார்ப்பதற்கு அல்ல, கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் வாழ்வதற்கு அல்ல. கிருபை என்னும் தருணத்தை சரியாய் புரிந்து செயல்பட கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. லோத்து மீட்கப்பட்டது போலதான் லோத்தின் மனைவி மீட்கப்பட்டாள். ஆனால் அவள் பின்னிட்டு பார்த்தாள். அதன் பிறகு அவளுக்கு இலக்கை நோக்கி தொடர முடியாத காரியம் அவள் வாழ்க்கையிலே நடந்தது. கிருபையை பெற்ற பிறகும் இலக்கை நோக்கி தொடர முடியாதபடிக்கு தேவ பிள்ளைகளே, பின்னிட்டு பாராதிருங்கள். பழையன ஒளிந்தன, இந்த எண்ணத்தோடு முன்னோக்கி செல்லுங்கள். பழைய காரியங்கள், தேவனை விட்டு தூரப்படுத்துகிற, அடிமைப்படுத்துகிற காரியங்களை நஷ்டமென்றே எண்ணுங்கள். அது எவ்வளவு லாபமாய் தோன்றினாலும் அதை நஷ்டமென்றே எண்ணுங்கள். கிருபையை விருதாவாக்காதபடி காத்துக்கொள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. உங்க இரக்கத்தினால நாங்க மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நியமித்த பாதை, எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற இலக்கு, இதை நோக்கி தொடர எவ்விதத்திலும் பின்னிட்டு பாராதிருக்க எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.